வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஸோ கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது ஜெனரல் டியூட்டின்ற ஒரு போஸ்ட்டுக்காக நம்ம அப்ளை பண்ண போறோம். இது யாருக்குன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது துணை ராணுவ படையில நம்ம சேர்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல எஸ்எஸ்எஃப்னு சொல்லிட்டு ஒரு சப் கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி ரைஃபிள்மேன் சொல்லிட்டு ஒரு சப் கேட்டகரி இருக்கு. எஸ்எஸ்எஃப்னா செக்ரட்டரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்புறம் ரைஃபிள்மேன் யாருலன்னு பார்த்தீங்கன்னா, அசாம் ரைஃபிள்ஸ். அசாம் ரைஃபிள்ஸ்ல நம்ம ரைஃபிள்மேனா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இது மூலியமா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 1/12/2025 இருந்து 31, அதாவது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு 3 நாள் இருக்கு நமக்கு. சரிங்களா? இன்னொன்னு, இதோட லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட், அதாவது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 31/12 11 மணி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்துருக்காங்க. அதே மாரி நமக்கான ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்டும் நமக்கு எவ்வளவு நாள் குடுத்துருக்காங்கன்னா, 1/1/2026 11 மணி வரைக்கும் நம்மளுடைய பேமெண்ட்ட நம்ம முடிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சு இன்னும் 1 நாள் நமக்கு ஃபீ பேமெண்ட்டுக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாரி இதுக்கான விண்டோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். கரெக்ஷன் விண்டோனா, நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ மாத்தணும், ஏதோ ஒண்ணு தப்பாயிருச்சு அப்டின்னா, அதுக்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு தராங்க. அதுதான் கரெக்ஷன் விண்டோ. அது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, ஜனவரி 8ல இருந்து ஜனவரி 10 வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது 3 நாள் நமக்கு ஓப்பன்ல இருக்கும். 11 மணி வரைக்கும் நமக்கு ஓப்பன்ல இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரில இருந்து ஏப்ரல் 26 வரைக்கும் நடக்குது. அதாவது 3 மாசம் நமக்கு இது நடக்குது. ஒரே நாள்ல இந்த எக்ஸாம் முடியாது. 3 மாசம் தொடர்ச்சியா நடக்கும். சரிங்களா? இந்த ஒரு 3 மாசத்துல தான் நமக்கான டேட் வரும். நமக்கான ஸ்லாட் வந்து இந்த 3 மாசத்துக்குள்ள தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி. அடுத்து இதோட ஏஜ் லிமிட். யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? இந்த எக்ஸாமுக்கு, இந்த போஸ்ட்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏஜ் லிமிட்ஸ் பாருங்க. இதுல 18ல இருந்து 23 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். அதாவது நீங்க ஜெனரல் கேட்டகரியில நீங்க வரீங்க. நான் வந்து ஜெனரல் கேட்டகரியில வரேன் அப்படின்னா, நீங்க 18ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஓபிசி, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டில நீங்க சேர்றீங்க அப்படின்னா, இந்த 23, ஓகேங்களா? இந்த 23 கூட ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம்? 26 வரைக்கும் நீங்க எழுதலாம். கரெக்ட்டுங்களா? 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் குடுக்குறாங்க. அதாவது 23ல இருந்து ஒரு 5 வருஷம். அதாவது 28. அதாவது 28 வயசு வரைக்கும் யார் எழுதலாம்னா, எஸ்சி, எஸ்டி எழுதலாம். ஓபிசி எந்த வயசு வரைக்கும் எழுதலாம்னா, 26 வயசு வரைக்கும் எழுதலாம். அப்ப ஜெனரல் கேட்டகரி 23 தான். அப்ப 23 வயசு வரைக்கும் தான் ஜெனரல் கேட்டகரி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் இந்த எக்ஸாம்க்கு. நீங்க இன்கேஸ் ஓபிசியா வரீங்கன்னா, நீங்க உங்களுடைய வயசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25ன்னு வச்சுக்கோங்களேன். 25. ஆனா இங்க 23 தான் குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அப்ளிகபிள் ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஓபிசி கேட்டகரி கீழ வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அப்போ அதாவது 26 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் வரைக்கும் குடுக்குறாங்க. சார் இப்ப என்னோட வயசு வந்து 27 சார். என்னோட வயசு வந்து 27 வயசு ஆகுது சார். நான் எஸ்சி சார். நான் எஸ்சி கேட்டகரி கீழ வரேன் சார். இல்ல நான் எஸ்டி கேட்டகரி கீழ வரேன் சார் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணி இத எழுதலாம். சரிங்களா? அப்போ இந்த ரிலாக்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிபிகேட் இருக்கணும். அதே மாரி எஸ்சி, எஸ்டி கிட்ட அதே கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். நீங்க அப்ளிகேஷன் போடுறப்போ கேட்பாங்க. ஓபிசி அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓபிசி சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாரி தான் எஸ்சி, எஸ்டிக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடுறப்போ எஸ்சி, எஸ்டி சர்டிபிகேட் கேட்பாங்க. அந்த எஸ்சி, எஸ்சி சர்டிபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ணணும். ஏன்னா, இத நீங்க அப்லோட் பண்ணா தான் உங்களுக்கு என்ன விழும்? ரிலாக்சேஷன்ன்ற அந்த ஒரு கூப்பன் மாரி அது. கூப்பன் மாரி உங்களுக்கு விழும் அது. விழுந்துச்சுன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களால இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். சரிங்களா? அதே மாரி சார் நான் சும்மா போட்டுறேன் ஏதோ ஒரு சர்டிபிகேட்ட அப்படின்னா, நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல மாட்டிப்பீங்க. அதனால தயவு செய்து ஓபிசி சர்டிபிகேட் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அதுவும் கரண்ட் ஓபிசில நீங்க அப்பப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ரெனியூவல் பண்ணணும் நீங்க ஓபிசி, ஓகேவா? சார் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் சார் ஓபிசிய. அந்த ஓபிசி வச்சு நம்ம பண்ணிடலாமான்னா பண்ண முடியாது. இப்போ நீங்க கரண்ட்டா ஓபிசி நீங்க வச்சிருக்கணும். ஏன்னா எல்லா ஓபிசிக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் லிமிட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய்ட்டு ரெனியூவல் பண்ணணும் நீங்க. அது எப்படி சார் பண்ணணும்னா, ஆனுவல் இன்கம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களோட ஆனுவல் இன்கம் சர்டிபிகேட் இருக்கு பார்த்தீங்களா? உங்க பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் சர்டிபிகேட் நீங்க குடுத்தீங்கன்னா, அது மூலியமா தான் நீங்க ஓபிசி அப்ளை பண்ண முடியும். அதாவது ஓபிசில நமக்கு 2 வரும். நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர்ன்னு சொல்லிட்டு. 8,00,000க்கு கீழ, ஓகேவா? 8 லேக்ஸ்க்கு கீழ உங்களுடைய சம்பளம் இருக்கு. உங்களோட வருமானம் வருது. ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா நீங்க எல்லாருமே ஓபிசிக்கு கீழ வருவீங்க. அதாவது உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் குடுப்பாங்க. நீங்க ஓபிசி எலிஜிபிள் ஆவீங்க. ரூ. 8,00,000 மேல வருது அப்படின்னா, நீங்க ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு ஓபிசி எலிஜிபிள் கீழ நீங்க வரமாட்டீங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ ஏஜ் லிமிட்ல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்து எஜுகேஷன். அடுத்து நம்ம எஜுகேஷன் வரோம். சார் யார் யாரெல்லாம் என்ன எஜுகேஷன் சார் நம்ம படிச்சிருக்கணும்? அதாவது நீங்க 10த் பாஸ் பண்ணியிருக்கணும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன், 10th அப்படி இல்லைன்னா 12th அவ்வளோதான். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3வது சேலரி பெனிஃபிட்ஸ். சேலரி பெனிஃபிட்ஸ் மோஸ்ட்டாக நமக்கு தெரியும். நம்ம என்னதான் நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக நம்ம சேவை பண்ண போனாலுமே நமக்குன்னு ஒரு சில பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு சில பல கமிட்மெண்ட்ஸ் நம்ம வாங்கி தரணும், அதை பண்ணணும், இது பண்ணணும். அதுக்கான ஒரு இதுதான் நமக்கு கொடுக்குறாங்க. பேசிக் பே 21,700 69,100 நமக்கு இது முடியுது நமக்கு சேலரி. இதை தவிர்த்து நமக்கு நிறைய பெர்க்ஸ் உண்டு. நமக்கு இதர செலவுகள் நமக்கு நிறைய கிடைக்கும் நமக்கு நடுவில் போயிட்டு. சரிங்களா? நீங்கள் உள்ளே போகிறப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து பேசிக் பேவாக நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. அப்போ ஏஜ் லிமிட் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுடைய வயசு 25 வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். எதில் எலிஜிபிள்? நீங்கள் ஓபிசியாக இருந்தால் எலிஜிபிள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தான் எலிஜிபிள். சரிங்களா? எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் 25 வயசு ஆகுது உங்களுக்கு, நான் 10th முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி எழுதலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னா, இதோடைய வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேகன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து லாஸ்ட் இயர் வேகன்சி நம்ம கொடுத்துருக்கோம். இங்க லாஸ்ட் இயரோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 53,690 வேகன்சி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம். ஆனா இந்த வாட்டி பாருங்க, இந்த வாட்டி நம்மளோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சி தான் வந்திருக்கு. இதுல கொடுத்துருப்பாங்க மேல் ஃபீமேல்னு கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி வைஸும் பிரிச்சிருப்பாங்க. மேலுக்கு பாருங்க, மேல் எஸ்சிக்கு ஒரு கேட்டகரியிலும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் நம்ம சொல்ல வரோம். நீங்க இந்த ஜிடி கான்ஸ்டபிள் அப்ளை பண்றீங்களா, எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் நீங்க போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போவீங்க. சிஐஎஸ்எஃப். இந்த பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்லிடுறேன். பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்டர்ஸில் இருப்பீங்க. நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் பார்டர்ஸில் தான் இருப்பீங்க. நீங்கள் வாகா பார்டராக இருக்கட்டும், பாகிஸ்தான் இந்த மாதிரி பார்டர்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இந்தியாவுடைய போர்ட்டு, இந்தியாவோட ஏர்போர்ட்டு, அப்புறம் இந்தியாவுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் கிடங்குகள், இது இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பாதுகாப்பு கொடுப்பீங்க. சிஐஎஸ்எஃப். அதனால தான் இதுக்கு பேர் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதுதான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. சிஆர்பிஎஃப்ன்றதா நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. சிஆர்பிஎஃப் இது பார்த்தீங்கன்னா துணை படை மாதிரி. அதாவது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனல் ரியாட் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இந்த சிஆர்பிஎஃப் தான் உள்ள கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பின்றது ஒன்றும் இல்லை, சசஸ்ட்ரா செமபால்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக நேபாள் பார்டர்ஸில் இருப்பாங்க. நேபாள் பார்டர் கிட்ட இருப்பாங்க. சரிங்களா? ஐடிபிபி இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். அதாவது இதில் எனக்கு தெரியுது இண்டோ டிபெட், அப்போனா டிபெட் ஏரியாவில் இருக்கிறாங்க இவங்களாம். டிபெட் ரீஜன்ஸில் மோஸ்ட்டாக இவங்களுடைய பாதுகாப்பு இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஏஆர்ன்றது அசாம் ரைஃபிள்ஸ். அசாம் ரைஃபிள்ஸில் அதை நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா ரைஃபிள் மேனுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் தான் நீங்கள் என்ன போவீங்க, அசாம் ரைஃபிள்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க. இன்னொன்று இந்த அசாம் ரைஃபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் ரைஃபிள்ஸ் மட்டும் ரெண்டுத்துக்கு கீழே வரும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வருவாங்க அசாம் ரைஃபிள்ஸ். அதாவது நமக்கு தெரியும் இன்னொன்று எஸ்எஸ்எஃப், அதாவது செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இதை. சரிங்களா? இதுக்கான போஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்ல எஸ்சிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? பொருளாதார மூலயமா அவங்களுடைய வீக்கர் கம்மியாக இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ 53, அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஃபார் மேல். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேலுக்கும் மாதிரி ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலில் பாருங்கள், ஃபீமேல் அதே மாதிரி எஸ்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11, எஸ்டிக்கு 7, ஓபிசிக்கு 20. அந்த மாதிரி செக்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ வேகன்சி நம்ம வருது அதுக்கேற்ற. சார் இந்த பாக்ஸ் எவ்வளோ சார் இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த பாக்ஸை நம்ம படிக்கணும்னா? ஆமாம், இதில் இருக்கிற நம்பர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் உங்களுடைய மார்க் பேஸ்ட் பண்ணி உங்களுடைய மெரிட் வரும். உங்களுடைய மெரிட் இதை வச்சு தான் வரும். சரிங்களா? இவ்வளோ வேகன்சிஸ் தான் இருக்குது, அப்போ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, நம்ம இதில் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு பயம் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அதனால இந்த வேகன்சிஸை நீங்கள் தயவு செய்து நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ வேகன்சிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த வேகன்சிஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா இந்த எக்ஸாமோடைய ப்ரொசீஜர். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ. ஓகேங்களா? இதில் தான் நம்மளுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்க போகுது. இதோடைய ப்ராசஸ் எப்படி சார், எப்படி ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, இந்த எக்ஸாம் எப்படி ரெக்ரூட் பண்ண? ஓகே சார் நான் அப்ளை பண்ணிட்டேன், நான் எலிஜிபிள், நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு என்ன வேகன்சிஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் எப்படி சார் இதுக்கு உட்காந்து என்ன மாதிரி எப்படி நடத்த போகிறாங்க இந்த எக்ஸாம் அப்படின்னா, முதல்ல பாருங்கள் ஸ்டேஜ் 1.
ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், சிபிஇ எக்ஸாம் மோஸ்ட்டாக. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க, உங்களுக்கான ஹால் டிக்கெட் கிடச்சிரும், அது மூலமா நீங்கள் லாகின் பண்ணுவீங்க, உள்ளார போவீங்க, உள்ளார போனதுக்கப்புறம் கொஷின்ஸ் வரும், கொஷின்ஸ் பாப்பப் ஆகும், அப்புறம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோதான். அடுத்த கொஷின் போக வேண்டியதான், நீங்கள் கீழே இங்கே நெக்ஸ்ட்னு இருக்கும், நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 1ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிஇ, அதாவது 80 கொஷின் கேட்பாங்க. எத்தனை கொஷின் இருக்குது இதில்? மொத்தம் 80 கொஷின். 80 கொஷின் இருக்கும், 160 மார்க். 160 மார்க்னா ஒரு கொஷினுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 மார்க் கிடைக்குது, அவ்வளோதாங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கிடைக்கின்ற பட்சத்தில் நமக்கு மொத்தம் 160 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம் இந்த எக்ஸாமை. நமக்கான டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் தான். 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்தில், 1 ஹவரில் நம்ம என்ன பண்ணணும், 1 மணி நேரத்தில் நம்ம 80 கொஷின் அடிக்கணும். நம்ம 80 கொஷின். அப்போது இதில் உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்கள் எதை வெல் வேர்ஸ்டா, எதில் நீங்கள் வந்து கையாள ரொம்ப தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுடைய ஸ்பீடு ஆஃப் ஆன்சரிங் த கொஷின். எவ்வளோ வேகமாக நீங்கள் வந்து ஒரு கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் அடுத்தடுத்த கொஷனுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். அதே மாதிரி உங்களுடைய ப்ரெஷரை நீங்கள் குறைக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஏன்னா 80 கொஷின் நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? 60 நிமிஷம் 80 கொஷின். நமக்கு கொஷினை விட டைம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 80 இது 60 இருக்குது. சரிங்களா? ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லேக்ல இருக்கிறோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் அப்போ. அதை நான் சொல்கிறேன் அடுத்து. ஸோ ஸ்டேஜ் 2 எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் சார். நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சார், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு வைப்பாங்க, பிஇடி ஃபார் மேல்ஸ். என்ன இது, மேலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டரை 24 நிமிஷத்தில் நீங்கள் ஓடணும். புரியுதா? எத்தனை, 5 கிலோமீட்டர் நீங்கள் 24 நிமிஷத்தில் ஓடணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 8.5 மினிட்ஸில் நீங்கள் ஓடணும். சரிங்களா? அதாவது இது மேலுக்கு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறோன்ற நமக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம் கிளியர் எழுதி முடிச்சதுக்கப்புறமே நமக்கு தெரியும். சரிங்களா? நம்மளுமே போடுவோம், நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக வாங்கியிருந்தா இவ்வளோ நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம போடுவோம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க் அவுட் ஆக. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓட டக்குன்னு நீங்கள் இது பண்ணிடலாம். இந்த 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓடி நம்மளோட வந்து இந்த ஸ்டேஜ் 2 நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 2 முடிச்சதுக்கப்புறம், இல்ல சார் நான் இப்போ கூட நான் ஓடுறேன் சார், டெய்லி நான் ஓடுறேன் சார், டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் நான் ஓடுறேன், டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறேன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் நீங்க டெய்லி ஒரு காலையில ஓடுனீங்கனாலே நல்லா இருக்கும். ஈவினிங்லயுமே அதே மாதிரி. ஏன்னா அது ஒரு லைக் ரொம்ப பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலாம் நீங்க பண்ணீங்கன்னா. சரிங்களா? ஸ்டேஜ் 3 இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா அவங்க வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த செஸ்ட் 80 சென்டிமீட்டர் வரணும், 85 சென்டிமீட்டர் வர்றது. ஸோ அந்த மாதிரி சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ரோப் கிளைம்பிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க முடிக்கணும் இது ஸ்டேஜ் 3ல. ஸ்டேஜ் 4ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுடைய உடம்ப முழுக்க முழுக்க ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா உங்களுக்குன்றத ஃபுல்லா. அதாவது உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, உங்களுடைய பிரெயினை ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா ஸ்கேனுமே பண்ணிடுவாங்க. ஃப்ளாட் ஃபுட் இருக்கான்னு பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து நாக் நீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, உங்களுடைய முட்டி வந்து விட்டுதான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளாட் ஃபுட்னா சில பேருக்கு ஆர்க் இந்த மாதிரி வந்திருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாவே இருக்கும் அவங்களுடைய கால் கீழே, பாதம் பார்த்தீங்கன்னா, பாதத்தில் நான் சொல்றேன். சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு கை வேர்க்கும், ஸ்வெட் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கை வேர்க்கிறது. ஸோ அதெல்லாமே இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கடைசியா உங்களுக்கு எங்க வருது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வருது. உங்களோட டாக்குமெண்ட், அதாவது நீங்க படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, 10th இருந்து நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்டுமே, மார்க் ஷீட்டா இருக்கட்டும், உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, லைக் அவங்க சில அப்பெண்டிக்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஃபார்ம் இதெல்லாம் வாங்க சொல்லி உங்களுக்கு கிரீனிங் சைன்ல, எல்லா டாக்குமெண்ட்டையும் பக்காவா இதில் செக் பண்ணுவாங்க. இதில் செக் பண்ணிட்டு தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு அமுச்சு விடுவாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது. அதனால இதை பற்றி நம்ம இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் 1ல நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டேஜ் 1ல தான் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்டேஜ் 1 தான் இப்போ நம்ம முதல்ல வரப்போகுது. அதை தான் நம்ம முதல்ல கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். சரிங்களா? ஸ்டேஜ் 1ல தான் உங்களுடைய முக்காவாசியான ஃபோக்கஸ் இருக்கணும். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ல கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா ஸ்டேஜ் 1 முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிட முடியாது,
நம்ம வந்து ஓடிட்டு நம்ம இந்த 24 நிமிஷத்தில் ஓட முடியாது. லைக் ஓகே நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க நீங்கள். ஸ்டேஜ் 2மே நீங்கள் சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணினே வாங்க. எவ்ரிடே அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ஓட முடியலன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 நாளாச்சும் எப்பயாவது நீங்கள் ஓடுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வரும் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்போ. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பேட்டர்ன். சரி, எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம படிக்கிறதுனா முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும். என்ன சார் பேட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்னா அப்படின்னா இங்கே பாருங்க. ஜென்ரல் நாலேஜ் ஜிகே 20 கொஷின் 40 மார்க். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்குன்னு. ஜென்ரல் நாலேஜ் 20 கொஷின் கொடுக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் 20 கொஷின் கொடுக்குறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் 20 கொஷின் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, நமக்கு மோஸ்ட்டாக இங்கிலீஷ் நம்ம எடுப்போம் நம்ம, அதனால இதுக்கு ஒரு 20 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் நமக்கு நல்லா தெரியும் தமிழ்லையுமே கொடுப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் இருக்கு இந்த எக்ஸாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த எக்ஸாம் உண்டு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துருப்போம் தெளிவாக. இந்த எக்ஸாம் வந்து தமிழ்லையுமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ரீஜனல் லாங்குவேஜ் 18 ரீஜனல் லாங்குவேஜில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் தமிழும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் இது தமிழ்லையுமே வரும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்லையுமே வரும். மேக்ஸும் தமிழ்லையுமே வரும். ஆனால் இந்த இங்கிலீஷ் மட்டும் தமிழில் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தமிழில் வராது. இங்கிலீஷ் அது இங்கிலீஷ் பேப்பர் அந்த லாங்குவேஜில் தான் இருக்கும். சரிங்களா? 20 மார்க். ஸோ 20 கொஷின் 20 கொஷின் 20 கொஷின் எல்லாத்துக்கும் 40 40 40 மார்க். அதாவது டோட்டலாக 160 மார்க்கு, 80 கொஷின், 60 நிமிஷம். இதுதான் உங்களுடைய பேட்டர்ன். இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளுடைய கட் ஆஃபை வந்து பூஸ்ட் பண்ணி அந்த வேகன்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். இதில் பாருங்கள், பாசிட்டிவ் மார்க் ஒரு கொஷினுக்கு கரெக்ட் வாங்கினீங்கன்னா +2. ஒரு கொஷின் நீங்கள் ராங் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து -0.25 அப்படின்ற ஒரு விகிதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிடெக்ட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க மார்க், அவங்களுக்கு வெளியில் எடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில். எஸ்எஸ்சி ஜிடியில் கான்ஸ்டபிளில் 2 மார்க் கொடுத்துட்டு 0.25 தான் எடுக்கிறாங்க மார்க். 1 மார்க்கோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எடுக்கல, பாயிண்ட்ல எடுக்கிறாங்க. பாயிண்ட்ல எடுக்கிறதுனால அதிகமாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இம்பேக்ட் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் அதிகமாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதை நீங்கள் குறைக்க வேணாம். ஏன்னா 2 மார்க் நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் மைனஸ் பார்த்தீங்கன்னா 0.25 தான் வருது. ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. புரியுதா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில். இந்த எக்ஸாமும் கிடையாது, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி எடுத்துக்கோங்க, ஆர்ஆர்பி எடுத்துக்கோங்க, டிஎன்பிசி எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி எடுத்துக்கோங்க. எந்த எக்ஸாம்னாலுமே அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாமே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் அபவுட் மேக்ஸ். இது ஃபஸ்ட்டு. நம்ம இந்த எக்ஸாம்லுமே நமக்கு தெரியும், இந்த எக்ஸாம்லுமே நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் உண்டு. இந்த மேக்ஸோடைய ஃபியரை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அந்த கான்செப்டை அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எதில்? கொஷின் பேப்பரில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் அதை நீங்கள் வெல் வேர்ஸ்டாக பண்ணணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபியர் போயிடும். கான்செப்டை ஃபஸ்ட்டு கிளாரிட்டி பண்ணிக்கணும், கிளியர் தெரியணும். ஓகே, இந்த கொஷின் வந்தால் இந்த கான்செப்ட் இப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கான்செப்ட் மட்டும் கற்றுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை கொஷின் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம படித்த கான்செப்டை இந்த கொஷின் அப்ளை பண்ண ஆன்சர் வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். அது 2வது. 3வது, அதை எவ்வளோ வேகமாக நம்ம பண்ணணுன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் 1 மணி நேரம் தான் நமக்கு இருக்குது. 1 மணி நேரத்தில் நம்ம ஃபுல்லாக மேக்ஸுக்கே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அப்போ எவ்வளோக்கு நம்ம போட்டு பார்க்குறோமோ கணக்கு, அவ்வளோக்கு நமக்கு மண்டையில் ஏறும். அதாவது நமக்கு வந்து மசில் மெமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. மசில் மெமரி. நீங்கள் எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக எழுதுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அன்றைக்கி போய்ட்டு பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணும்போது தானாக வரும். அது உங்கள் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் பண்ணால் மட்டும் தான் வரும். அது இல்லைனா வரவே வராது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வெறும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் நான் சொல்லலை.
எனி எக்ஸாம் யூ டேக், இதுதான் வந்து மந்த்ரா. இந்த 3 மந்த்ரா நீங்க பண்ணணும். கான்செப்ட் முதல்ல வாங்கிக்கணும். நல்லா உள்வாங்கிக்கிட்டு, கொஸ்டின்ல அதை எப்படி அப்ளை பண்ணணும், கொஸ்டின்ல இருக்கிற ஆன்சர் எப்படி எடுக்கணும், அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அடுத்து, அதை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ். லாங்குவேஜ்ன்றது சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, அதனால நான் எப்படி இங்கிலீஷ் பேப்பர் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுற இங்கிலீஷும் நம்ம எக்ஸாம்ல அப்ளை பண்ணி எழுதக்கூடிய இங்கிலீஷும் வேற. அதை நீங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா இடக்கூடாது. எனக்கு இங்கிலீஷ் பேச வரலன்றதுக்காக நீங்க இங்கிலீஷ் பேப்பர் கிளியர் பண்ண மாட்டீங்கன்றது நீங்க ஜட்ஜ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது வேற, இது வேற. சரிங்களா? டாக்கிங் இன் இங்கிலீஷ் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் அப்ளைங் இன் கொஷின் பேப்பர். நீங்க இதுல ஜஸ்ட் ரூல்ஸ் படிப்பீங்க, அதில் சினோனிம் ஆண்டம்ஸ் படிப்பீங்க, அதை அப்ரோச் பண்ணுவீங்க, எழுதுவீங்க, நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க இங்கிலீஷ். ஓகேவா? அதனால் லாங்குவேஜ் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். சிம்பிள் தான். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே ஒன்றும் இல்லை, டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 10 வேர்டு நீங்கள் டெய்லி படிக்கலாம். சினோனிம் ஆண்டம்ஸ்க்கு ஒரு 10 வேர்டு நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வொக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் சினோனிம் ஆண்டம்ஸ் ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம் உங்களுடைய எக்ஸாமில். சரிங்களா? இங்கிலீஷ் பேப்பரில். லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், இது எப்போ சார் வரும் நமக்கு? லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம எப்போ வரும்னா, நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணலையோ அப்போ தான் வரும். கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரியே நமக்கு தோணும். ஓகே, இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்ண முடியாத எக்ஸாம் அப்படின்றத எப்போ நம்மளால வந்து எப்போ நமக்கு தோணும்னா, நம்ம வந்து ப்ரிப்பரே பண்ணல, நம்ம வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஜஸ்ட் இப்போ எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நம்ம மாட்டு நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது தான் இது வரும். இன்னொரு ஒரு சினாரியோவில் எப்போ வரும்னா, நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஒரு பயத்தில் வரும். எங்கே நம்ம விட்டுருவோமோ, எங்கே நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு பயத்திலே நம்ம வந்து ப்ரெஷரில், அப்போ இந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம விட்டுருவோமோன்ற ஒரு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஃபிடன்ஸை நம்ம இழந்துருவோம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? டெஸ்ட். இதுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக பில்ட் ஆகும், பயங்கரமாக பில்ட் ஆகும். ஆனால் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும், இன்னொரு டெஸ்ட்டில் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் நல்லா பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஹை. இன்னொரு டெஸ்ட்டில் கம்மியாக பண்ணியிருப்பீங்க, நல்லாவே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணிடுவோம், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக தான் இருக்கும். இது நிஜமாக சொல்கிறேன், இது உங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் போகும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகேவா? கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்படி தான் போகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போயிட்டு 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 தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியணும். டெஸ்ட்டு போடாமல் நீங்கள் இப்போ இருக்கக்கூடாது. ஓகே, டெஸ்ட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாமுக்கும் நம்ம என்ன படிச்சோன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம நினச்சிடலாம், ஓகே எக்ஸாம் அன்றைக்கி போய்ட்டு நம்ம டேரெக்டாக எழுதிடலாம், டெஸ்ட்லாம் எழுத வேணாம், டெஸ்ட்டில் தான் நம்ம பயம் வந்துடும் சொல்லிட்டு. கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டில் தான் உங்களுடைய வித்தையை எல்லாம் இறக்குவீங்க. நீங்கள் படித்த எல்லா வித்தையும் நீங்கள் டெஸ்ட்டில் தான் இறக்குவீங்க. இறக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலான்றதை நீங்கள் அதில் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. புரியுதா? அடுத்து ரிலையபிள் சோர்ஸ். சரி, என்ன எங்கே படிக்கிறது, சோர்ஸ் எங்கே இருக்குது? ஜிகே சொல்கிறீங்க, மேக்ஸ் சொல்கிறீங்க, இன்டெலிஜென்ஸ் சொல்கிறீங்க, இங்கிலீஷ் சொல்கிறீங்க, இதெல்லாமே சோர்ஸ் எங்கே இருக்குது? இதுக்கெல்லாம் சோர்ஸ் சிம்பிள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சோர்ஸ் எங்கே தெரியுமா இருக்குது? பிஒய்க்யூவில் இருக்குது. அவ்வளோதான். உங்களுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது? பிஒய்க்யூஸ். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்தெந்த கொஷின்ஸ் எங்கெங்கே கேட்டிருக்கான்றத ஒரு லிஸ்ட் அவுட். ஓகேவா? அது நம்மளும் கொடுப்போம். நம்ம ஓகேவா, நம்ம பிஒய்க்யூஸ் அனலைசிஸ்லாம் போடுவோம் நம்ம செஷன்ஸ்லாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொஷின் இதுலேருந்து எடுக்கிறாங்க, அப்போ நம்ம இதை மட்டும் படித்தா போதும், இந்த கொஷின் இங்கேருந்து எடுக்கிறாங்க, இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்றத உங்களுடைய சோர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் கம்மியாக ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராக போகும். சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம், நம்ம எல்லாத்தையும் நம்ம படிப்போம், மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற எல்லா புக்ஸையும் நம்ம வாங்கி படிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸ்டில் யூ வில் பி அன் ஆஸ்பிரண்ட் தான். அவ்வளோதான். நீங்கள் என்ன முடியாது, ஆஸ்பிரண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் எவ்வளோ எவ்வளோக்கு உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய மெட்டீரியல் வந்து கம்மியாக வச்சுருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் மட்டும் தான் நான் மறுபடியும் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இதுவாகும், லைக் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எதை வச்சு சூஸ் பண்ணுவீங்கன்னா பிஒய்க்யூஸை வச்சு தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க யூபிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்க போயிட்டு டிஎன்பிசி புக்கை போயிட்டு அவங்க போயிட்டு புரட்டி படிக்கக்கூடாது. அவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க என்சிஆர்டி படிப்பாங்க. ஆனால் டிஎன்பிசி படிக்கணும். ஆனால் அவங்களுடைய பேசிக் எங்கே படிக்கணும்னா என்சிஆர்டி தான். என்சிஆர்டி தான் அவங்களுடைய பேசிக், டிஎன்பிசி கிடையாது. டிஎன்பிசி அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? அதே மாதிரி தான். ஏன் அவங்க என்சிஆர்டி படிக்கிறாங்க? ஏன்னா யூபிஎஸ்சியில் இருக்கிற பிஒய்க்யூ எப்படி கொடுக்குறாங்க? பிஒய்க்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு பிஒய்க்யூஸாக இருக்குது. அதே மாதிரி தான் எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஒய்க்யூஸ் எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சோர்ஸை வந்து நம்ம தீர்மானம் செய்யணும். புரியுதுங்களா? ஓகே.
டிசிஷன் மேக்கிங். நம்ம என்ன டிசிஷன் மேக் பண்ண போறோம்? ஆல்ரெடி யூ மேட் ஒன் டிசிஷன் கரெக்ட்டா? நீங்க என்ன டிசிஷன் மேக் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் எஸ்எஸ்சில ஜிடி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான போஸ்ட்டுக்கு நான் போறேன்ற ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருக்கீங்க. அந்த டிசிஷன நீங்க என்ன பண்ணக்கூடாது? வெளியில வந்துரக்கூடாது. உறுதியா இருக்கணும் நீங்க. ஓகேவா? அது உறுதியா நீங்க என்ன பண்ணணும்? அத பண்ணணும். அதுதான் டிசிஷன் மேக்கிங். இதெல்லாம் நம்ம இந்த 4 நம்ம பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிசிஷன் மேக்கிங்கே நம்ம கொண்டு வருவோம். ஓகே நம்ம வந்து விட்டுறலாமா? இந்த எக்ஸாம வந்து பாஸ் பண்ணலாமா? இல்லையா? அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரிப்பரேஷன் டைம்ல உங்களுக்கு தோணும். ஓகே நம்ம நல்லா போயிட்டுருக்கோம். ஓகே நம்ம இந்த வாட்டி விட வேணாம். நம்ம கரெக்ட்டா பாஸ் பண்ணுவோம். நம்ம வந்து வேலைய ஒண்ணு வாங்கிக்கிட்டு நம்ம போயிடலாம். அப்படின்றத உங்களுடைய இந்த ஜர்னி இருக்கு பார்த்தீங்களா? நீங்க பிரிப்பேர் பண்ண வர ஜர்னி அதில தான் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ டிசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. இது வந்து பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். ஓகேவா? ஆனா எக்காரணத்த கொண்டும் நீங்க ஒன்ஸ் நம்ம உள்ள வந்துட்டோம் ஆஸ்பிரண்ட் ஆனா, கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணி போய் தான் ஆகணும். ஓகேங்களா? நீங்க வந்து எஸ்எஸ்சில நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, எஸ்எஸ்சிக்கான வெறும் ஜிடி மட்டும் கிடையாது. நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு அதுல எஸ்எஸ்சிலே. எல்லா எக்ஸாமும் நீங்க குடுத்து பார்க்கணும். குடுத்து பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும். கண்டிப்பா நம்ம உள்ள போயிடலாம். அந்த மாரி ஒரு இதுல இருக்கணும். அதுதான். அதுக்காக அந்த டிசிஷன் மேக்கிங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது? தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு நோக்கமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுவரைக்கும் நீங்க எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஏதோ டவுட்ஸ் எந்த டவுட்ஸ் நீங்க இருந்தாலுமே நீங்க தயவு செய்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? அத நான் அடுத்த வீடியோல நான் ரெஃபர் பண்ணி நான் என்ன பண்றேன் உங்களுக்கான இத நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான சின்ன ஓரியன்டேஷன் வீடியோ. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஓரியன்டேஷன் குடுத்துருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் ஜிகே, மேத்ஸ், இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீடியோஸ் போட போறோம். ஓகேவா? ரெகுலரா வீடியோஸ் போட போறோம். அதே மாரி டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க குடுங்க. உங்களுக்கு எந்த மாரி ஆன ஒரு எப்படி சொல்றது? இந்த மாரி சார் இந்த மாரி ஒரு செக்ஷன் வைங்க சார். இந்த மாரி செக்ஷன்ஸ் நீங்க வைங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அத நாங்க டிசைட் பண்ணி நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் மாரி நாங்க போடுறோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றது தான் நாங்க அதுக்கேத்த மாரி தான் நாங்க வந்து வீடியோஸ் போடுவோம் நாங்க. சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு எந்த மாரியான வீடியோஸ்லாம் வேணும்? எந்த மாரி கன்டென்ட்ல வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு இந்த மாரி ஒரு செக்ஷன்ல போடுங்க. அந்த மாரி செக்ஷன்ல போடுங்கன்னா, தாராளமா சார் ஃபார்முலாஸ்லாம் ஒண்ணு இதுல போடுங்க. பிஒய்க்யூஸ்லாம் ஒரு இதுல போடுங்க சார். அந்த மாரி. அதனால மோஸ்ட்டா நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நீங்களுமே உங்களோட சஜஷன் நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஃபைன். ஸோ ஆ ஓரியன்டேஷன்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருந்திருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? அன்டில் தென் தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.